ஹாய் நமஸ்தே, நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இப்போ வந்து மார்க்கெட்டில் அந்த பேபி பொட்டேட்டோ குட்டி குட்டியான உருளைக்கிழங்கு நிறைய வந்துட்டு இருக்கு பாருங்க. அது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். அப்போ அந்த பேபி உருளைக்கிழங்கை யூஸ் பண்ணி ஒரு கிரேவி ரெசிபி நம்ம பண்ணலாம். சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சே ரொம்ப சிம்பிளாக குவிக்காக பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த ரெசிபி ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேபி பொட்டேட்டோ கிரேவி பண்ணுறதுக்கு 1/4 கிலோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு இருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிடணும். மண் கொஞ்சம் நிறையா இருக்கும். கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா க்ளீனாக பண்ணி நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்துலேயுமே நீட்டாக அந்த மாதிரி தோல் சீவிக்கணும். எல்லா உருளைக்கிழங்கும் நான் தோல் சீவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பொதுவாக நம்ம உருளைக்கிழங்குலாம் சீவுறோம் அப்படின்னா உடனே கலர் மாறிடும் அப்படிங்கிறதுக்காக தண்ணியில் போட்டு வைப்போம் இல்லையா? ஆனால் இந்த உருளைக்கிழங்கை நம்ம தண்ணியில் போடக்கூடாது. நான் பாருங்கள் சும்மா அப்படியே தான் வச்சுருக்கேன். இப்போ எல்லா உருளைக்கிழங்கும் தோல் சீவியாச்சு. இது மாதிரி தோல் சீவி எடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி ஃபோர்க் ஏதாவது எடுத்துகிட்டு நல்லா ஆழமாக ஒரு 4-5 இடத்துல ஊற்றி எடுத்துக்கணும். ஃபோர்க் இருந்தால் ஃபோர்க் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஷார்ப்பாக இருக்கிறது, இது வந்து இந்த பனியாரம் எடுக்கிறதுக்கு நான் வச்சுருக்கேன். இதில் கூட நம்ம குத்திக்கலாம். கொஞ்சம் ஆழமாக அப்படி நம்ம ஹோல் மாதிரி பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கும் நான் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபோர்க்கோட கூட நமக்கு இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற ஏதாவது கம்பி மாதிரி இருந்ததுன்னா இது வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் நல்லா அப்படி பாருங்கள் ஆழமாக போகுது. ஆனால் குத்தும்போது பார்த்து கையில் படாமல் பண்ணிக்கோங்க. தண்ணியில் போட்டோன்னா டீப் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப தெரிக்கும். இது கொஞ்சம் தண்ணியில் போடாதனால கொஞ்சம் கலர் மாறும். கலர் மாறினாலும் பரவாயில்ல. பாருங்கள் எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி குத்தி முடிச்சிட்டேன். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம தோல் சீவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு இதில் போட்டு நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். சின்ன கடாயாக வச்சுருக்கேன், எண்ணெய் கம்மியாக வச்சா போதும் அப்படின்னு. பெரிய கடாய் வச்சோம்னா எல்லா உருளைக்கிழங்கும் ஒரு தடவையோ அல்லது 2 தடவையோ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நடுவில் இப்படி நல்லா திருப்பி விட்டுக்கிட்டு கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். இது பாருங்கள் நல்ல கோல்டன் கலர் வந்துடுச்சு. உருளைக்கிழங்கு பாருங்கள் ஒரு 80% வந்து ஆயிலில் குக் ஆகிடுச்சு. மீதி 20% வந்து கிரேவியில் குக் ஆகிடும். இப்போ இந்த உருளைக்கிழங்கை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா அழகாக கோல்டன் கலரில் சூப்பராக இருக்குது. மீதி இருக்கிற உருளைக்கிழங்கையும் போட்டு இதையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா கோல்டன் கலருக்கு வந்தாச்சு. இதையும் இந்த பிளேட்டில் எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். நம்ம உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்காக எண்ணெய் எடுத்தோம் இல்லையா, அதே ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 காஷ்மீரி மிளகாய், இது நல்ல கலருக்காக. 2 நார்மல் மிளகாய், இது வந்து காரத்துக்காக. நம்ம மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம். 1 இன்ச் இஞ்சி நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கணும். 5-6 பல்லு பூண்டு, மீடியம் சைஸ் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். நடுவில் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கும் போது இந்த கிரேவி வந்து நமக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கி லேசாக ஒரு பிங்க் கலருக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 தக்காளியை இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். தக்காளியும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கிரேவி நல்லா ரிச்சாக இருக்கிறதுக்காக ஒரு 10-12 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கணும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளியிலையும் நல்லா அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் நல்லா வதக்கிக்கணும். தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இது கொஞ்சம் நல்லா சூடு ஆறட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா சூடு ஆறியாச்சு. எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே கூடாது. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். நம்ம உருளைக்கிழங்கு வறுத்தோம் இல்லையா, அந்த எண்ணெயிலேருந்தே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை இந்த கிரேவிக்காக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 மசாலா இலை, ஒரு 4 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பெரிய ஏலக்காய், 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் வதக்கிடுவோம். நம்ம போட்ட ட்ரை மசாலா எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி வந்து மிளகாயை வந்து வதக்கி அரைச்சிருக்கோம், பச்சை மிளகாயை ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா காரம் பார்த்து போட்டுக்கணும். ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன். வந்து எண்ணெய் சூடாக இருக்கு இல்லையா, அதிலேயே ஃபஸ்ட்டு வதக்கிக்கணும். ஸ்டவ் ஆனில் வச்சோம் அப்படின்னா இதெல்லாமே தீய ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சாச்சு. இப்போ கிரேவியும்
இந்த நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா மசாலா பவுடர், எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஆல்ரெடி எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு, இருந்தாலும் இப்போ மசாலாவும் இந்த பேஸ்ட்டும் சேர்ந்து வதங்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் 1 கப்பு தண்ணியை ஊற்றி கலந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. டேஸ்ட் பார்க்கலாம், காரம் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். தேவையானா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி நல்லா திக்காக இருக்குது. நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சது 80% தான் வெந்திருக்கு. இன்னும் 20% வந்து இந்த கிரேவியில் வேகணும். அப்போது இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நல்லா 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரேவியில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி நல்லா கொதிக்கட்டும். உருளைக்கிழங்கும் வெந்துடும், இந்த கிரேவியும் நல்லா திக்காயிடும். கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். மூடி திறந்து பார்த்துடலாம். பாருங்க நல்லா கொதிச்சிடுச்சு, நல்லா திக்காக இருக்குது. உருளைக்கிழங்கு வெந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் சோம்பு இருக்கு இல்லையா, அது 1 டீஸ்பூன் நல்லா நுணுக்கி அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம போட்டிருக்கிற அந்த சோம்பு அந்த கரம் மசாலாவோட ஃப்ளேவரும் நல்லா ஒன்றா சேரட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடியை போட்டு குக் பண்ணிடலாம். மூடி திறந்து பார்த்துருவோம். நல்லா குக் ஆயாச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிடலாம். நல்லா ஒரு 2 டீ நெய் ஆட் பண்ணிவிட்டு மூடியை போட்டு மூடிட்டு ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிடலாம். 2 நிமிஷம் கழித்து சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய பேபி பொட்டேட்டோ மசாலா கிரேவி சர்விங்க்கு ரெடி. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ணி போட்டோம் இல்லையா, அந்த ஃப்ரை பண்ண டேஸ்ட் நல்லா தெரியுது. நம்ம பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த மசாலா எல்லாமே வந்து மைல்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம யூஸ் பண்ண மசாலாஸ் கம்மி தான், இருந்தாலும் நல்லா ரிச்சாக இருக்குது. சப்பாத்தி பூரியோட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தாலும் கமெண்ட்டை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.